பூந்தமல்ல ஃப்ரோசன் ஃபுட் ஷாப் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் அதுவும் வந்து நல்லா எப்பவுமே வந்து நீங்கள் ரெகுலராக வாங்குற மாதிரி கடை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோச், அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். ஸோ இந்த கடை வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், அதாவது பாத்தீங்கன்னா நியூ கோல்டன் டெக்ஸ்ட், அதாவது சைட்ல வந்து அந்த சாட் ஐட்டம்லாம் போட்டிருப்பாங்க. அங்கிருந்து வந்தாலும் வரலாம், மசூதி சைட்ல இருந்து வந்தாலும் வரலாம். ஸோ ரெண்டு சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போட்டிருப்பாங்க ஸ்ரீ நடராஜன் ஸ்டோர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ வாங்க கடை உள்ள போயிட்டு என்னென்ன பொருள்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் நிறைய வீடியோ பண்ணணும்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ நடராஜன் ஸ்டோரோட ஓனர் கிட்ட தான் மீட் பண்ணிருக்கோம். சார் உங்க நேம் சார்? என்னோட குட் நேம் நட்ராஜ் சார். சார் எந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பண்றீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு, கேட்ரிங்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல், இது எல்லாத்துக்குமே தேவையான எல்லா வெரைட்டிஸும் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருக்கோம் சார். ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறோம் சார். சரி, எந்த மாதிரி ரேட்லலாம் பண்ணி தருவீங்க கஸ்டமருக்கு? அதை பற்றி ஒரு முக்கியமான, ஏன்னா ரேட்டு தான் வந்து இங்கே மேஜர் ப்ளேவே பண்ணுது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து மெயினாக உங்கள் கடைக்கு வந்து எடுக்கிறதுக்கான காரணமே வந்து கம்பேரிட்லி வேற ஒரு கடைக்கு கம்பேர் பண்ணும்போது உங்கள் கடையில் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த பொருள் மட்டும் இல்லாமல் எல்லா பொருளும் எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். சார், நம்ம இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். ஸோ ப்ரைஸிங்ன்றது செகண்டரி. என்னுடைய கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஷாப் இது கிடையாது சார், கஸ்டமர் பேஸ்டு ஷாப். ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். வித் த சேம் டைம் வந்து ப்ரைஸிங் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டும் இருக்குது, மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்டும் இருக்குது, லோ ரேஞ்ச் ப்ராடக்ட்டும் இருக்குது. பட் நான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சும் ப்ரீமியமும் மட்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லோ ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே இன்னைக்கு கன்சியூம் பண்ணுறோம் ஹோட்டல்ஸில். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் ஹோட்டல்ஸ் வந்து அந்த ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ அதர்வைஸ் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் மேக்ஸிமம் நான் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் கேட்டு தான் வாங்குவோம். ஏன் காரணம் அப்படின்னா, ஜிஎஸ்டி பில் கேட்கும் போது ஸோ அவங்க அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, ஷார்ட் டைமில் இருப்பாங்க, போயிடுவாங்க. பட் லாங் டேர்ம் ஒரு கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். யூனிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறத விட அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி பேஸ்டாக நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்தவொடனே நான் செக் பண்ணி நான் கன்சியூம் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்கா அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிஃபோர் டேட் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அங்கேயே வந்து அதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டிவாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் காம்படிட்டர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சான்சஸ் நான் கொடுப்பேன். ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே அதுக்காக தான் நம்ம கடையை விரும்பி வருவாங்க. நம்ம சார் பேசுறதுல நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு புரிஞ்சிருக்காரு. புரியுது எப்படின்னா வந்து நம்ம கஸ்டமர் என்னைக்குமே நம்ம விட்டு போகக்கூடாது, ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா தான் கஸ்டமர் நம்மளுக்கு நல்ல தேடி வருவாங்கன்றதுலேயே தெரியுது. இவர் பேசுறதுலேயே நம்மளுக்கு தெரியுது கண்டிப்பா அவங்க வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு நல்ல ப்ராடக்ட் நான் நல்ல ரேட்ல பண்ணி தருவாங்கன்றது தெரியுது. நம்ம இன்னைக்கு வந்து மெயினா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஸோ எந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் பண்றாங்க, எந்த ரேட்ல பண்றாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நீங்க வெளியே கடையில போயிட்டு கன்சியூம் பண்றதோட இந்த மாதிரி ஷாப்ல வந்து நீங்க டேரக்டா அவங்களும் அதே தான் பண்றாங்க. ஷாப்ல வந்து வாங்கும்போது இந்த மாதிரி ஷாப்ல வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே ரேட் காசு கம்மி பண்ணலாம், நிறைய வாங்கி வந்து டே பை டே நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ்ன்றது வந்து சீக்கிரமா கெட்டு போற பொருள், நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு வச்சு நம்ம. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சார் என்ன எங்க கஸ்டமர் வந்து வருவாங்க கண்டிப்பா. இப்போ வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து பண்றாரு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் நம்ம கிட்ட அவைலபிள். ஸோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய சைல்ட்ஸ் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நீங்கள் எல்லா ஷாப்ஸும் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இருக்குது. லோ ரேஞ்சில் ஒரு ப்ராடக்ட்டு, ப்ரீமியமில் அமுல் நீங்கள் பிராண்டட் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 6mm பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட காஸ்ட்டே வந்து 330 தான். ஸோ 330க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 kgs. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இது பண்ணி பாருங்கள். 2.5 kgs வந்து உங்களுக்கு 330 கிடைக்குதுன்னா நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ஸ்லேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ போய் சாப்பிடும் போது வந்து 50 ரூபீஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பான்றது
ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும் ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட். இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எனக்கு வந்து இவர்கிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஃப்ரோசன் ஷாப் அதாவது வந்து விசிட் பண்ணியிருப்பேன். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 400 கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்கறது இல்லை. இவர் மட்டும் தான் 100% ஷோராக சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் உண்மையாக வந்து 4-5 கடையில் வந்து விசாரிக்கும் போது 400 கீழே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடையவே கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன் உங்ககிட்ட. கண்டிப்பா தேங்க்யூ. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் மெயினா உங்க கடைக்கு வந்து நான் வந்து பண்ணணும்னு நினைச்சதே. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கம்மி ரேட்ல பண்ணும்போது மக்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவங்க கம்மி ரேட்ல வாங்கினா அவங்களால கம்மியா அஃபோர்டபுள் பண்ண முடியும். மக்களுக்கும் கன்சியூம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஹோம்மேட் நம்ம வீட்லேயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு கன்சியூம் கிரீன் பீசஸ். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர் பேட்டி. ஸோ நார்மலாக இன்னைக்கு எல்லா குட்டீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சீசன் பேஸ்ட் இல்லை, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், நல்லா இருக்கும். வெஜ் நக்கெட்ஸ். ஸோ எக்ஸட்ரா இப்போ நம்ம வெஜ்ஜில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சிக்கன் பைட்ஸ், அண்ட் தென் வந்து சிக்கன் பாப்கார்ன், தென் சிக்கன் நக்கெட்ஸ் எக்ஸட்ரா. நம்ம ஃப்ரோசன் எடுத்தோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரிஸில் போயிட்டு அதிகமாக வாங்குறத விட நம்ம வீட்டிலே ஹோம்மேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் பிரெட் கோட்டடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees தான். இதில் வந்து 20 pieces இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பீஸ் வாங்கினீங்கனால எவ்வளோ காஸ்ட்ன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து 20 pieces வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees தான் காஸ்டிங் ஆகுது. இதோட செல்ஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 months to 1 year இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து மெயினான விஷயம். எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் அந்த ப்ராடக்ட் நம்ம இது பண்ணுமே பர்ச்சேஸ் பண்ணுறது. கரண்ட் டேட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கடையில் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்குறது வந்து அப் டு கரண்ட் ஸ்டில் டேட் என்ன இருக்கோ அதை பார்த்து செக் பண்ணி தான் நாங்கள் இன்ஷூர் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அடுத்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிக்கன் மோமோஸ், பன்னீர் மோமோ, வெஜ் மோமோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்ட் சிக்கன் பாப்கார்ன். ஸோ அதே போல் ரீட்டைல் பேக்கும் இருக்குது. சின்ன பேக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 90 rupees தான் அந்த பேக்கு. இப்போ நம்ம ஏன் 2.5 kg வேணால் இதுவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எம்என்சிக்கு தான் நிறைய பேர் விரும்பி போகிறாங்க. ரிலையன்ஸு, ரெடி பேஸ்க், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட், அங்கே தான் விரும்பி போகிறாங்க. இந்த மாதிரி சின்ன கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ், நாட் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ வந்து அண்ணாகிட்ட வந்து ஒரு சில பொருளோட ரேட்ஸ்லாம் கேட்டேன். எல்லாமே வந்து எப்படி கம்மியாக கொடுக்குறீங்க கேட்கும்போது அண்ணா வந்து என்ன சொன்னான்னா, லார்ஜ் குவாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கும்போது கம்பல்சரி வந்து கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், இவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குன்ற போது மார்ஜின் வந்து அவங்க கம்மி பண்ணி இவங்களுக்கும் கம்மி ரேட்டில் கொடுக்கறதுனால இவங்களாலும் கம்மியான ப்ரைஸில் வந்து வெளியே தர முடியுது. ஒரு சில பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு அண்ணா. இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி மெயினாக நம்ம எல்லாருக்குமே பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம இன்ஸ்டியூஷனல் மெயினாக சப்ளை பண்ணுறோமா. இன்ஸ்டியூஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. நம்ம கூல் ரூம்லேருந்து வந்து டேரெக்டாக வந்து நம்ம சப்ளைஸ் கொடுத்துட்றோம். ஸோ அவங்க லார்ஜ் வால்யூம் வாங்குறதுனால தான் என்னால் வந்து இந்த ப்ரைஸிங் வந்து இங்கே நம்ம பியூட்டிஃபுல்லாக கொடுக்க முடியுது. ஸோ இதை தவிர்த்து இப்போ நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம சிக்கன் ரோல் பார்த்தோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல், இது ஒரு அல்லஃபான ஒரு ப்ராடக்ட்டு. இது சிக்கன் ரோலு. மோமோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 different பிராண்ட்ஸ் இருக்குது. க்ரஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3rd. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் மோமோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் வெஜ் மோமோ. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மோமோ. ஸோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வெஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. இப்போ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட காமிக்கும் போது மிக்சடாக இருக்குது. வெஜ்ஜு தனியாக ஸ்பிட் பண்ணியிருக்கோம், நான்வெஜ் நம்ம தனியாக ஸ்பிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு கன்சியூம் ரேப். இது வந்து ஃப்ரோசனுக்கு உண்டான ரேப்பு. ஸோ ஷவர்மா ரேப்பா சார்? ஷவர்மா ரேப் தான்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனில் வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் ரேப்பு. சரிங்களா, இதுவும் நான் ஃப்ரோசன் ரேப்பு. இது வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான், 75 rupees. ஸோ இதனுடைய குவான்டிட்டி வந்து 10 pieces இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் இருந்தால் மட்டும் தான் இதை கன்சியூம் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட்டு இதுலேயே உங்களுக்கு பேக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. செல்ஃப் லைஃப் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
ஸோ மார்ச் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 months இதனுடைய செல்ஃப் லைஃப். ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயுமே கம்பல்சரி வந்து டேட் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க பெரிய பெரிய பேக்லாம் பார்த்தீங்க, சின்ன சின்ன பேக் அந்த சிக்கன் பைட்ஸு, அதே போல் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சின்ன பேக்கு, ரீட்டைல் பேக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு சில வந்து அந்த பிரெட் கோட்டட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அதெல்லாம் தான் விரும்புவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் கோட்டட் இல்லாமல் இதுவும் அதே சேம் ஆஸ் இட் இஸ் 20 pieces இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, வெஜ் ரோலும் இருக்குது, சிக்கன் ரோலும் இருக்குது. வெஜ் ரோல், சிக்கன் ரோல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுவும் நல்ல மூவிங் ஐட்டம். இது இப்போ நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ். இதை தவிர்த்து நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த பேட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும். டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எங்கே கிடைக்கும் கம்மி ரேட்டில், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக நான் எந்த பிராண்டுன்னு சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி வந்து நம்ம நியர்பைலேயே, அதாவது நீங்கள் அந்த போயிட்டு வர செலவுக்கு இங்கேயே வாங்கினா ஒன்றும் கம்மியாக அங்கே விற்கிற ரேட்டோட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்னு வீடியோ பண்ணணுன்னா பண்ணல. நான் பர்சனலாக இங்கே வாங்கினேன், அங்கே காஸ்ட் கட் ஆஃப் பண்ணேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து அண்ணன் கடைக்கு வாங்க. அண்ணனோட நம்பர் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், அட்ரஸையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்ணன் வேறு என்னென்ன பொருள்லாம் வந்து பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ மறக்காமல் லைக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஷாப்புக்கு உங்கள் ஷாப் மாதிரி நீங்கள் வாங்க, வெள்ளன்குட்டா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட்டு தான். ஸோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரேட்டு கம்மி பண்ணி நல்ல ரேட்டில் பண்ணி தருவார். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணிட்டே வாங்க, சவால் விட்றேன் நான்.